மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து விஜய்க்கு எதிராக வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஏற்கனவே எனக்கு மோதிரம் போட்டு நம்ம கல்யாணத்துக்கானதுக்கு ஒரு ஆதாரமாக இதுதான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு பழசெல்லாம் நினைவு வந்தோன்னே என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருப்பாங்க வெண்ணிலாவும் அவங்க மாமாவும். இதை பார்த்த விஜய் காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். உடனே வந்து எல்லாரும் வந்து விஜய்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கேமரா ஆஃப் பண்ணுங்கள், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாங்க வந்து காவேரி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் அது 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை உடைச்சிருவாங்க. உடனே ப்ரெஸ்ஸில் இருந்து எல்லாருமே வந்து காவேரியை பார்க்க போயிடுவாங்க. காவேரி கிட்ட இந்த மாதிரி நீங்கள் 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணீங்களா, அதனால தான் 1 வருஷம் முடிஞ்சோன்னா அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியா அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் இதுக்கு மேலே உண்மையை மறைச்சி வச்சா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு காவேரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கையில் வச்சுக்கிட்டு உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து ஃபோனில் பார்த்துட்ருப்பாரு. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். வெண்ணிலாக்கும் ராகினிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இதுக்கு மேலே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மூக்கு உடைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் யாருனாலையுமே பிரிக்க முடியாது. காவேரி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லி அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா நினைச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது. ஏன்னா காவேரி வயிற்றில் விஜயோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ விஜய்க்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.